ஐபிஎல் தொடருடைய 23வது போட்டி சென்னை சூப்பர் கிங் அணி மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையே நேற்று நடந்தது. இந்த போட்டியில டாஸ் வென்ற சென்னை அணி முதல்ல பந்து வீச தீர்மானிச்சு. இதனால முதல்ல பேட்டிங் செய்த கொல்கத்தா அணியின் வீரர்கள் சொதப்பல ஆரம்பிச்சு. இதனால கொல்கத்தா அணி 4 ஓவருக்குள்ள 4 விக்கெட்டுகளை இழந்தது. அதுக்கப்புறம் வந்த ரசல் மட்டும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அத்துடன் அரை சதம் அடித்து அணியுடைய ஸ்கோரையும் 100 தாண்ட செய்தாரு. இறுதி வரை ஆட்டம் இழக்காத ரசல் 44 பந்துகள்ல 50 ரன்கள் எடுத்திருக்கு. சென்னை அணியில தீபக் சாகர் 3 விக்கெட்டுகளையும், ஹர்பஜன் மற்றும் இம்ரான் தாகிர் தலா 2 விக்கெட்டுகளையும் இதனை அடுத்து 109 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய சென்னை அணி தொடக்கத்துல சற்று அதிரடியை காட்டியது. வாட்சன் சாவ்லா வீசிய முதல் ஓவர்ல 12 ரன்கள் அடித்து, அதுக்கப்புறம் நரேன் வீசிய 3வது ஓவர் வாட்சன் 9 பந்துகள்ல 19 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அவரை தொடர்ந்து களமிறங்கிய சுரேஷ் ரெய்னாவும் 14 ரன்கள்ல சுனில் நரேனுடைய சுழல் அவுட். இதனால சென்னை அணி 5 ஓவர்கள்ல 35 ரன்கள் எடுத்து 2 விக்கெட்களை எனினும் அம்பத்தி ராயுடு மற்றும் டு பிளஸிஸ் ஜோடி சேர்ந்து சீராக ரன்களை சேர்த்தாங்க. இவர்கள் இருவரும் 3வது விக்கெட்டிற்கு 46 ரன்களை ராயுடு 21 ரன்கள்ல சாவ்லா பந்து வீச்சுல வெளியேறினாரு. இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்த டு பிளஸிஸ் 45 பந்துகள்ல 43 ரன்கள் சேர்த்து சென்னை அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றாரு. சென்னை அணி 17.2 ஓவர்கள்ல 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன்கள் அடித்து நடப்பு ஐபிஎல் தொடர்ல தனது 5வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் சென்னை அணி புள்ளி பட்டியல்ல முதலிடம் பெற்றிருக்கு. சிறப்பாக பந்து வீசிய தீபக் சாகர் ஆட்ட நாயகன் விருதையும் தட்டி சென்றார். இந்த மேட்ச் முடிந்தவுடன் சென்னை அணியில உள்ள சுழல் பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் ஒரு மாசான ட்வீட் ஒன்றை போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம். சென்னை அணியில உள்ள ஹர்பஜன் சிங் அடிக்கடி தமிழ் ரசிகர்களை கவரும் வகையில தூய தமிழ்ல மாசான வசனங்களை ட்வீட் போடுவாரு. அந்த வகையில் இவர் நேற்று நடந்த சென்னை கொல்கத்தா மேட்ச் முடிந்தவுடன் கொல்கத்தா அணியை மரண கலாய்ப்பது போல ஒரு ட்வீட்டை பதிவிட்டிருக்காரு. அவர் பதிவிட்டுள்ள அந்த ட்வீட்ல அப்பத்தா அம்மத்தா கொல்கத்தா சென்னை ஐபிஎல் வாங்காத ஊமக்குத்தா 3 நாள்ல சொன்ன மீட்டு இப்ப முச்சந்தில உட்காந்து முக்காடு போட வச்சுட்டாரு தலை வேட்டு. சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அங்காளி பங்காளி வா, இனி ஆட்டம் தான் எப்போதும் அடி அடி. சிஎஸ்கே மேட்ச்ல வாய்க்கிழிய பேசுவியா கொல்கத்தா, இப்ப சொல்லு நாங்க கெத்தா அப்படின்ற இந்த ட்விட்டை போட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லும். இந்த ட்விட்டை பல சென்னை ரசிகர்களும் ரீட்வீட் செஞ்சுட்டு வராங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, நேற்று நடந்த சிஎஸ்கே கொல்கத்தா மேட்ச் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.